ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையல். இன்றைக்கி சமையல் வந்து ஆட்டு தலைக்கறி குழம்பு வைக்க போகிறேன். நீங்கள் அதுக்கு தேவையான பொருளெல்லாம் வந்து 1 கிலோ ஆட்டுக்கறி எடுத்துக்கிறேன், 2 மீடியம் சைஸ் வெங்காயம், தக்காளி சின்னதாக 2, வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், கரம் மசாலா தூள், மிளகு சீரகம், கல்பாசி, பட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு, இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூனு, சின்ன வெங்காயம் 100 கிராமு. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு இப்போ செய்ய போகலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், போய் பார்க்கலாம். வறுத்து ருபிக்கலாம். சின்ன வெங்காயத்தையும் மிளகு சீரகத்தையும் ஒரு ஃபேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்றேன். அதிலே மிளகு சீரகம் போடுறேன். அதிலே சின்ன வெங்காயம் போடுறேன். கறிவேப்பிலை 2 கொத்து போடுறேன். ஒரு டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம். இது நல்லா ஆட்டோன்னு மிக்சியில் போட்டு ருபிக்கலாம். இப்போது தாளிக்கிறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் பட்டை, லவங்கம், சோம்பு, கல்பாசி எல்லாம் போட்டுக்கலாம். ஏலக்காய் சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சிச்சு. கறிவேப்பிலை, வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன். பச்சை வாசனை போடாமல் எடுக்கணும். இப்போ பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கணும். வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தலைக்கறி சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிடலாம். வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அதுலேயே நம்ம மிளகு சேர்த்துப்போம். வீட்டில் அரைக்கிற மிளகாத்தூள்லாம் மஞ்சாத்தூள்லாம் சேர்த்துருக்கோம். நம்ம மஞ்சாத்தூள் போடணுன்னு இப்போ தேவையில்லை, போட வேண்டியது இல்லை. அதிலே கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம்.
மிக்சியில் நம்ம சின்ன வெங்காயம் மிளகு சீரகம் வதக்கி அது போடலாம், அது சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலரணும். மசாலாவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம் கொஞ்சம். நல்லா கலரிக்கலாம். மிக்சியில் ருப்னா தண்ணி சேர்த்துக்கலாம். காரம் வந்து புடி குறைச்சி உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் காரம் அதிகமாக போடுவோம். சில வீட்டுங்களில் வந்து காரம் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க புடி குறைச்சி. இந்த அளவுக்கு தண்ணி போதும். இந்த அளவுக்கு தண்ணி போதும். சாப்பாட்டுக்கு, இடியாப்பத்துக்கு, சப்பாத்தி, பரோட்டா இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் இந்த தலைக்கறி குழம்பு. இப்போ குக்கர் மூடி போட்டு மூடிடலாம். குக்கர் மூடிக்கிற ஒரு 4 விசில் வரட்டும். இது குக்கர் மூடி தரக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கணும்னா தேங்காய் ஊற்றணும். தேங்காய் ரொட்டி வச்சு ஒரு 4 பீஸ் எடுத்து அது போடலாம். இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிட்டோம். தேங்காய் கொச்சிச்சு, தேங்காய் மசாலா கொச்சிச்சு இந்த அளவுக்கு. இப்போ மல்லி இலை தூவிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கட்டியாக நல்லா சூடாக இருக்குது குழம்பு. அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சூழியான தலைக்கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதேமாரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ஆன் பண்ணுங்க. அவ்வளோதான். தேங்க்ஸ். பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.